வணக்கம் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. நமச்சிவாயத்தின் திருவருளாலும் இறைவனின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று 16 பிப்ரவரி 2025, குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. வருடம் ஆரம்பித்து இன்றைய 47 நாட்கள் ஆகின்றது. இன்றைய நாள் தேய்பிறை சதுர்த்தி. பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் பேர் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஹஸ்த நட்சத்திரத்துக்குடைய நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் உண்டு, சித்த யோகம் உண்டு. இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலையும் 1:30 2:30 வரை. ராகு காலம் 4:30 6 மணி வரை. குளிகை காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் இன்றைய நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய நாளின் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 மணியிலிருந்து 12 மணி, கும்பம் லக்னம் 4 நாழி 16 வினாழி. சூரியன் 6:34 என்ற மணி அளவிலே புறையாகிறார், உதிக்கிறார். இன்றைய சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி என்ற இந்த நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்க இருக்கிறார். எப்படின்னா கும்பத்துக்கும் மீனத்துக்கும் டச் பண்ணுவார். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகசாரங்கள்னு பார்க்கும்போது குரு ஆனவர் ரிஷபத்தில் இருக்கிறார், செவ்வாய் ஆனவர் மிதுனத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்திலே கேது இருக்கிறார் கன்னியா ராசியிலே. சனி சூரியன் புதன் மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். சுக்கிரனும் ராகுவும் இருக்கக்கூடியது மீனராசிக்குள்ளே இருக்கிறார். சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராஷ்டமம். அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் இருக்கிறார் கன்னியா ராசிக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு ஒரு சமநோக்கு நாள், சுப முகூர்த்த நாள். நார்மலாக ஒரு கோட்பாடு உண்டு, சங்கடகர சதுர்த்தியோ இந்த நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள் 48 நாளிலே கெடும் என்பது இருக்கிறதுனாலே இன்றைக்கு இறை வழிபாடுகள் பண்ணுவது தான் முக்கியமானதற்கு. சுப முகூர்த்தம் போட்டிருந்தாலும் இன்றைக்கி நாளை சுப முகூர்த்தமாக எடுத்துக்கொள்வதில்லை வழக்கப்படி. கல்யாணம் ஆன பிறகு எல்லாருக்கும் கிடைக்கிறது புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்பான். புத்திரன் குழந்தை பாக்கியமே இல்லைங்களே அப்படின்னு கேட்பான். புத்திர பாக்கியத்துக்கு, புத்திர தோஷத்துக்கு நிற்கிறதுக்கு ஏதான கோவில் உண்டா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிலக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் சித்த மகாலிங்கம் அப்படிங்கிற சுவாமி கோயில் இந்த புத்திர பாக்கியத்துக்கான விஷயத்தை கொடுக்கும்னு கேள்விப்படுறோம். இதை ஒரு செய்தியாக மனதில் கொள்வோம். எதையுமே நம்ம என்ன சொல்லுவோம், அதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காரோம். அதாவது இப்படி சொல்லலாம், கனிந்த பணம் தான் நமக்கு தானே விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். பழம் மரத்தில் இருக்காது, விழுந்துடும். அப்படி நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பது ஒரு வகை. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது இன்னொரு வகை. ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணோன்னா பஞ்சாங்கத்தை பார்ப்பதற்கு ஒரு வழி உண்டு. இன்றைய நாளிலே என்னென்ன காரியங்கள் பண்ணலாம், அது மூலியமாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு பார்க்குறது தான் திதிவார நட்சத்திர யோக கரணம்னு பார்க்குறது. அப்போது இன்றைய சதுர்த்தி திதியிலே தெய்வங்களுக்கு ஆராதனை செய்வது, மந்திரக்கட்டுலாம் சொல்லுவோம், அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது இன்றைக்கி நல்லது. அக்னி காரியங்கள் எல்லாம் செய்வது இன்றைக்கி நல்லது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த இன்றைக்கி மங்களகரமான காரியம் செய்தால் ஒரு மாதத்திலே பின்னமாகும்னு ஒரு குறிப்பும் உண்டு சதுர்த்தி திதியில். இன்றைக்கி திருதி அப்படிங்கிறது யோகம். இந்த யோகத்தின் பிரகாரம் மண்டபம், கோயில், தேவாலயம், வீடு கட்டுறது, சுபத்துக்கான கங்கணம் கட்டிக்கிறது, புதுசாக எதாவது வாகனம்லாம் வாங்கினா ஏறுறது, இதெல்லாம் பண்ணலாம். பவகரணம் அப்படின்னு காரணம் இன்றைக்கி. அதில் யாத்திரை போகிறது, வெகு நாள் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடியது இந்த பவகரணத்தில் செய்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கு.
வஸ்திரம் புதுசாக எதனா கட்டிக்கிறதுக்கு துணியெல்லாம் வாங்கினா பண்ணலாம். தானியம் விதைக்கலாம், சுரங்கம் போன்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது பிள்ளையாருக்குரிய அனுகிரகமான நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே நம்ம காரியங்கள் எல்லாம் சித்தமாக வேணும், ஏதாவது நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்குது, இதை சித்தமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது. முக்கியமாக அந்த பேர் சூட்டுறது, சீமந்தம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் இந்த சாஸ்திரத்து பிரகாரம் பண்ணலாம். குளம் கிணறு எல்லாம் வெட்டலாம். யாரையா பெரிய மனுஷான போய் பார்த்துட்டு வர்றது, மருந்து சாப்பிட்றது. முக்கியமாக சீக்கிரமாக கெட்டு போகணுன்னா இது வியாதி தொலையணும். மருந்து சாப்பிட்டா 48 நாள் சரியாக போடும்னா, ஒரு மாதத்துக்குள்ளே சரியாக போடும்னா, இந்த சதுர்த்தியும் ஹஸ்தமும் இருந்தால் அது சாப்பிட்டா சரியாக போடும். இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் திதிவார நட்சத்திர யோகத்தின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்பதை மனதில் கொள்வோம். தொடர்ந்து இன்றைய நாளின் ராசி பலனை பார்ப்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு பல விதத்திலும் அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது. பொருளாதார வசதி குறைவு இல்லாமல் இருக்கப் போகிறது. புதிய முயற்சி சாதகமாகவும் உடல்நலம் சீராகவும் அமையக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி கொஞ்சம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய நாளாகவும் இன்று அமையப்போகிறது. அவர்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் காதுகளே வந்து அடையும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனால் உடல் அசதி, மனதிலே சோர்வு, அதனால் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளின் பிற்பகுதியிலே கொஞ்சம் மாறும். வியாபாரத்திலே விற்பனை வழக்கம் போல இருக்கும். சக வியாபாரிகள் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத நாளாக இந்த நாள் அமையும். அனைவரும் அனுசரணையாக நடப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல இன்னைக்கு வேலை சுமூகமாக முடியும். 2-5 என்ற எண்ணும் சிவபெருமான் வழிபாடும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்கட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உறவினர் மூலம் நல்ல தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை பற்றி இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கிவிடும். வார பிற்பகுதியிலே உடல் ஆரோக்கியத்திலே கவனம் இருக்கும். பழைய கடன்களிலே ஒரு பகுதியை திருப்பி கொடுத்து விடக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பும் இன்றைக்கு ஏற்படும். தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சல் உண்டு, செலவும் உண்டு. அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை, நிர்வாகத்திலே கொஞ்சம் பார்க்காம இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் சோர்வு உண்டு. நான் என்ன பண்ணாலும் என்னை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மனசில் ஒரு புலம்பலும் உண்டு. இன்றைக்கி நாளுடைய பிற்பகுதியிலே உங்கள் ஆஃபீஸில் எதனா லோன் போட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி கடன் கேட்டு எதனா முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு போக போகிறீங்க, வங்கிகளுக்கெல்லாம் கடன் கேட்க போகிறீங்கன்னா இன்றைக்கி கேட்கலாம், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணியாளர்களால் வீண் செலவும் உண்டு. வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை புது வாடிக்கையாளர் அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரும் நாளாகும். பாராமுகமாக இருந்துவிட்ட புகுந்த வீட்டு உறவினர்கள் அன்பாக அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த நாளிலே ஒரு உற்சாகமான தகவல் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனாலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய நாள். 1-6 என்ற எண்ணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நன்மையை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ரொம்ப நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அது இன்று நடக்கப் போகிறது. அதுவும் இன்று வாரத்திலே பிற்பகுதியிலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திவிட்டால் போதும். இன்றைக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். எதிர்பாராத வகையில் செலவும் வரும், சமாளித்து விடுவீர்கள். குடும்ப விஷயத்திலே 3வது நபர் தலையீட்டினாலே தடை உண்டாகக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை.
அலுவலகத்திலே வழக்கமான நிலையை காணப்படும். பணி சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் பணிகளிலே உதவி செய்து அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் எதுவும் இப்போது செய்ய வேண்டாம். முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேர்வார்கள். அதனால் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு வியாபார சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். சகோதரர்கிட்ட கேட்ட பணம் கொஞ்சம் கிடைக்கிறதுனால சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு பணி சுமை உண்டாகக்கூடிய நாளாக அமையும். 6, 9 என்ற எண்ணும் முருகனை வழிபடுவதும் நல்லது ஒரு திருப்பத்தை தரும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, இன்று ஒரு அதிர்ஷ்டம் தரும் நாள் என்றே சொல்லலாம். எதிர்பாராத பணவரவு, பொருள் சேர்க்கை இதற்கு வாய்ப்புண்டு. திருமண வயதிலே இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளின் திருமண தொடர்பான முயற்சிகளை ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பாராத வகையிலே அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளாலே உறவினாலே மதிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்திலே நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த இந்த சலுகைகள், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சக ஊழியரிடம் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாது இருப்பதனாலே நன்மை உண்டாகும். வியாபாரத்திலே விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். திருப்தி வரணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பணியாளர்கள் அவர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும். இன்றைக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். உங்கள் முயற்சியில் பெற்றோர் ஆதரவும் உதவியும் உண்டு. பிள்ளைகளாலே பெருமையும் உண்டு. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 4, 9 என்ற எண்ணும் வெங்கடேச பெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்வே நன்மையை உண்டாக்கட்டும். வாழ்க வளர்த்து. சிம்மம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது நல்லது. பண வசதி தேவையான அளவு இருக்கும்போது செலவுகள் சமாளிப்பது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதிலே பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது, வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு நடப்பதும் கொஞ்சம் அவசியமாகிறது. பிள்ளைகளாலே சில பிரச்சனைகள், தேவையற்ற செலவுகள், அதனால் வாகனத்தில் செல்லும்போது கவனம் குறைவு இதெல்லாம் இருக்கும். அலுவலகத்திலே உற்சாகமான பணிகள் காணப்படுகிறது. எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு. 2ஆம் இடத்துல போயிட்டு கேதுவோடு உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரன். நிர்வாகத்தின் பாராட்டுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பணியாளர்களால் வீண் செலவு ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. சக வியாபாரிகள் மற்றும் பங்குதாரர்கள் அனுசரித்து செல்வதனாலே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாத லைஃப்பை இன்றைக்கி ஓட்டலாம். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். அக்கம்பத்து கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 2, 6 என்றும் அம்பாள் வழிபடுவதும் ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். இன்றைக்கு மன நிம்மதி தரக்கூடிய நாள். அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறார். தன்னுடைய சுயசாரம் நெருங்கிய உறவிட பயரும்போது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வராது, பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாக சந்திக்க இருந்த நண்பர்களை எல்லாம் சந்திக்க மகிழ்வர்கள். தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலை, ஒரு பெரிய விஷயம்லாம் ரொட்டீன் ஜாப்ஸ். சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலர் உங்கள் ஆலோசனையை கேட்கக்கூடிய விஷயங்களாகவும் அமையும். இடமாறுதல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரத்திலே முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய முதலீடு செய்வதற்கு வங்கிக் கடன் போன்றவை கிடைப்பதற்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்றே கூடுதலான பொறுப்பு, மனதிலே சோர்வு, அசதி உண்டு. சில எதிர்பார்த்த சுப செய்திகள் ஒன்று உங்கள் காதுகளை வந்து சேரும். இன்றைய நாளிலே
அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நண்பர்களால் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைக்கூடும். 5-6 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் சங்கடங்களை போக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளின் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். அனாவசிய செலவு பெருசாக இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவினராலே சில பிரச்சனை ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். வீட்டிலே பராமரிப்பு பணிகளினாலே உடல் அசதியை கொஞ்சம் ஏற்படுத்திவிடும். அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. சக பணியாளர்கள் மத்தியிலே உங்கள் கௌரவம் உயரும். உங்கள் ஆலோசனைக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரம் வழக்கம் போலே நடக்கும். சிலருக்கு வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய நாட்களும் உண்டு. கொஞ்சம் பெருசாக திங்க் பிக் அப்படிங்க கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 12ல் வந்தக்கூடிய இந்த சந்திரன் பணியாளர்கள் கொஞ்சம் உற்சாகமாக உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வரியினாலே பொறுப்புகள் அதிகரிக்கும். செலவுகள் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போயிடும். இந்த நாளிலே அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இவரை வழிபட வாழ்வில் வினைகள் தீரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கும். சில முக்கிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வராதுன்னு சொல்கிற கடன் உங்களுக்கு வந்து சேரும். அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அலுவலகத்திலே சக ஊழியர்கள் விடுமுறையில் போயிடுவாங்க. கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு போகிறேன், அவருடைய வேலையை சேர்ந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்க போகுது. அதனால் அலுவலக விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்கிறேன், வேறு இடத்துக்கு மாற்றுறேன், இந்த எண்ணங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள். புதுசாக எதனா ஒரு டமாக்கா மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன், வாடிக்கையாளரை அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல வருமான மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமைகிறது. சகோதர வழியிலே மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரப்போகிறது. அதனால் ஒரு நல்ல ஒரு காதிலே செய்தி வரும். இன்றைய நாளிலே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எடுத்தபடி முடிப்பதற்கான ஒரு நல்ல அனுகூலமான நாளாக அமையும். 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானும் வழிபாடும் வாழ்க்கையின் வளத்தை பெருக்கி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரக்கும் இடம் உண்டு. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். வீண் செலவு எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். மற்றவரின் தலையீடு காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உடனே நீங்கிவிடும். உறவினர் பேசும்போது கொஞ்சம் பொறுமை, எடிட்டிங் ஆஃப் வேர்ட்ஸ் கொஞ்சம் வேணும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவியாக பெறும். பதவி உயர்வு, சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதனாலும் பணியாளர்கள் விடுமுறை செல்வதனாலே அவர்கள் வேலையை சேர்ந்து செய்ய வைப்பதனால் கொஞ்சம் சோர்வு அசதி எல்லாம் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். பிறந்த வீட்டிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் மற்றவரின் தலையீடு காரணமாக சில குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடும். 1-6 என்ற எண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வாழ்விலே வளத்தை உண்டாக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் மனசில் அவ்வப்போது தேவையில்லாமல் குழப்பங்கள், குடும்ப நிர்வாகத்தில் முழு கவனம் செலுத்த முடியாதபடி இன்றைக்கு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்.
கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பண வசதி திருப்திகரமாக இருந்தாலும் பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், கொஞ்சம் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாகும். வெளியில் போகும்போது பொருள்கள் கொஞ்சம் காணா போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் பார்த்துக்கிட்டது நல்லது. அலுவலகத்திலே கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும், பணி சுமை அதிகரிக்கும். அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் இருப்பது, சில பிரச்சனைகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சாதகமான நாள், தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடிய நாள். வாடிக்கையாளன் கனிவான அணுகுமுறை அவசியம் உங்கள் விற்பனையை அதிகரிக்கணும்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுமை கூடுதலாக சோர்வை கொடுக்கும். கணவன் அன்பு ஆதரவு மனசுக்கு உற்சாகத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க வளம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவு எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய ராசிநாதனே அங்கே உட்காந்துருக்கார். சனி, சூரியன் சிம்மம் இன்றைக்கி இதில் போயின்ட்டுருக்கார், அஸ்தத்தில் வந்துட்டார். அங்கேருந்து பார்க்கும்போது புதன் உட்கார்ந்துருக்கார். அப்போது சூரியன் சனி புதன் 3 பேர் சேர்ந்து உட்காரும்போது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடியதும், தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பும் ஏற்படாது. நண்பர்கள் மூலம் பிற்காலத்திலே ஆதாயம் கிடைக்கக்கூடிய தகவல் இன்று உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் உதவி செய்வதும் பேக்கிங் போனாக இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளே அவர்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வழக்கம் போல் வியாபாரம் காணப்படும். பணியாளர்கள் சில சங்கடங்களை ஏற்பட்டு நீக்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பார்கள். சக வியாபாரிகள் அனுசரித்து செல்வது ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2, 5 என்ற எண்ணும் பழனி ஆண்டவர் வழிபாடும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை இந்த நாளில் அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளின் பிற்பகுதியிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகிறது. எதிர்பாராத பணவரவு, பொருள் வரவு, பொருள் சேர்க்கை போன்றவைகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. சிலருக்கு உங்கள் நண்பர்களை சந்திப்பதன் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும், திருமண வயதிலே இருக்கக்கூடிய மகன் மகளின் திருமண வசதிகளெல்லாம் தொடர்பு முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை வழிகளே உறவினர்கள் வந்து உங்களுக்கு எதிர்பாராத காரியங்களிலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிள்ளைகளால் உறவினர்களும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கூடும். அலுவலகத்திலே பணிகளிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்து கொண்டிருக்கலாம். போதும் தான் தேவர் காஷன். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாக இருந்தாலும் பின்னாடி இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எல்லாம் செட் ஆகிடும். வியாபாரத்திலே புதிய முதலீடு செய்வதிலே கவனம் தேவை. உங்களுடைய பண்ணக்கூடிய ஷேர் புரோக்கிங் விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் அனுபவமும் கொஞ்சம் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். காரிய அனுகூலம் நடக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பொருள் சேர்க்கை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளில் 5, 9 என்ற எண்ணும் அம்மன் வழிபாடும் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைத்து சங்கடங்கள் தீர்த்துவிடும் என்பதனாலே இந்த நாள் இனிதாக அமையும். வாழ்க வளத்துடன்.